இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா ரொம்ப நாளாக எடுக்காம வீடியோ ஒரு வாரமாக இன்னும் எடுக்கலை. ஸ்கூல் இருந்தது, நம்ம எடுக்கவும் முடியல, நேரம் டைமும் இல்லை எனக்கு. இப்போ வந்து எப்படி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக அப்படி செய்யலாம் அப்படின்னுக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி. பாசிப்பருப்பு ரவா கொஞ்சம் இதெல்லாம் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். இப்போ வந்து முக்கியமாக பாசிப்பருப்பு நான் இந்த கப்பால் ஒரு கப்பு எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து அச்சு வெல்லம், நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். அச்சு வெல்லம் கொஞ்சம் ஸ்வீட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக அச்சு வெல்லம். ஜீனி ஒரு கப்பு, இதால் ஒரு கப்பு எடுத்துக்கணும். ரவா இது பாசிப்பருப்பு வந்து எதால் எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட் கப்பால் ஜீனி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. அடுத்தது ஏலக்காய் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ரவா கொஞ்சோண்டு திக்னஸ்க்காக ரவா வந்து மெஷர்மெண்ட் கப்பால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 கப்பு போதும். அப்புறம் நெய் பால் வந்து காய்ச்சாமல் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் காய்ச்சி கூட எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தேவையான பொருள். எப்படி செய்யலாம் என்னான்னு இப்போ இதான் இவ்வளோ தான் தேவையான பொருள். இப்போ எப்படி என்னன்னாலும் செய்யலாம், எப்படின்னு செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதால் ஒரு கப்பு போடுறேன். இதால் ஒரு கப்பு, இந்த மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து நான் பால் வந்து காய்ச்சாமல் எடுத்துருக்கேன்னு சொன்னேன்னா பால் வந்து காய்ச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை அலசிட்டு ஒரு தடவை நம்ம வறுத்துட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிட்டு நம்ம குக்கரில் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கழுவிட்டு வந்துட்டேன், நல்லா வந்து வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் குக்கரில் வேக வச்சுக்கலாம். நல்லா வறுத்துக்கிட்டு குக்கரில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் வச்சுட்டு நம்ம அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டணும். தண்ணி சுண்டிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பாத்திரத்தை மாற்றிட்டு நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணி இதில் ஒரு 2 ஸ்பூன்னு 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு ஒரு கிண்டிக்கலாம். கிண்டும் போது நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கரை கூட வச்சுக்கலாம், குக்கரில் வச்சுக்கிங்கனோட நல்லா இதாக இருக்கும். அடுத்தது வந்து நான் பால் இருக்குது ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சவே இல்லை, நான் காய்ச்சாமையே ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து காய்ச்சி கூட ஊற்றிக்கலாம். இது கொஞ்சோண்டே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஒரு கப்பு ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஒரு 3-4 விசில் விட்டால் போதும். நான் வேக வச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் வச்சுட்டேன். இப்போ மூடி விசில் விட்டு நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு 3-4 விசில் வரட்டும், வந்த பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டீம் அடங்கிடுச்சு, எடுத்துடலாம். எப்படி வந்துருக்கணும் பார்ப்போம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த பால் அந்த இதெல்லாம் இருக்குது. அதுக்காக பால் ஊற்றுனா நீங்கள் வந்து வெறும் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பால் கொஞ்சம்
தண்ணிக்கு பதில் பால் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பால் ஊற்றாமல் நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். வெந்து நம்ம குக்கரில் இது பண்ணி எண்ணெய் சட்டியில் போட்டு பெட்டுறோம் தெரியுமா, அப்போ வந்து நீங்கள் கூட பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெய் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு இந்த முந்திரி பருப்பு தாளிச்சிக்கலாம். ஒரு நெய் 2 ஸ்பூன் நெய் விட்ருக்கேன். நெய் சூடு வரட்டும். சூடு வந்த பிறகு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டேன். நெய் சூடு வந்துட்டு முந்திரி பருப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா பொன்னிறமாக ஆனோடனே நம்ம வந்து இந்த பாசிப்பருப்பு இருக்குல்ல அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோம்னா அடி போட்டுக்கலாம். இப்போ வந்து பாசிப்பருப்பு நல்லா போட்டேன். இப்போ 1 கப்பு ஜீனி எடுத்துருக்கேன், அதையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜீனி ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விடும் உங்களுக்கு. அது நல்லா சுண்டை நம்ம இது பண்ணிக்கணும். நல்லா கெட்டியாக வச்சு இது பண்ணிட்டீங்கன்னா ரவா ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து ஏலக்காய் நான் போட்டுக்கிறேன். ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் போட்டுட்டு இது பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக. ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் வாசனைக்காக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் சுண்டணும். சுண்டின பிறகு நம்ம பார்க்கலாம். 6 வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம். அது வெல்லம் வந்து கரையணும். லைட்டாக கரைஞ்சால் போதும். கரைஞ்ச பிறகு அதில் எடுத்து ஊற்றிக்கலாம் வடிகட்டி. இப்போ வந்து நல்லா இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லம் வந்து வடிகட்டி நம்ம போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா போட்டுக்கலாம். சுகர் பத்தாதுன்னா போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா ஃபுல்லாக கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு ஈவனாக கிண்டி விட்டுட்டு நம்ம ரவா எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து ரவா போட்டுக்கலாம். ஏன்னா வந்து ரவா வந்து இழுக்கிற தன்மை வரும். அதனால உங்களுக்கு ரவா போட்டால் நல்லா ஈஸியாக வெந்தும் இழுத்துரும் சீக்கிரம். இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நல்லா திக்காக வரட்டும். கொதிக்குது பாருங்க, நல்லா இவ்வளோ தண்ணியாக இருக்குது. நல்லா திக்காக வரணும். நம்ம கேசரி பக்குவம் வரணும். அதனால தான் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும்னு சொல்கிறேன். கெட்டியாக வந்த பிறகு பார்க்கலாம். வாசனைக்காக கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இறக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டா வாசனையாக இருக்குமேன்ட்டு நெய் ஆட் பண்ணிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதை நல்லா கிண்டி விட்டுப்போம். நெய் போட போட தான் நல்லா ஸ்வீட்டு நல்லா இதாக இருக்கும். உங்களுக்கு கையில் ஒட்டாமையும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம நெய்யை ஊற்றி நல்லா பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை மாற்றி ஒரு ஏனத்தில் மாற்றிக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம யாராவது வரணும்னா அவசரமாக இது பண்ணோம்னா ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து மாற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சாச்சு. இப்போ வந்து நல்லா நீங்கள் வந்து யாராவது அவசரமாக வந்தாங்கன்னா சூப்பராக இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம், செஞ்சு கொடுக்கலாம் சீக்கிரம். இந்த ரெசிபி எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு பார்க்குறேன். பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க, நல்லா இதாக இருக்குது. கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அந்த பாசிப்பருப்பு ரவா எல்லாமே வெல்லம் சர்க்கரை வந்து வெல்லம் எதுக்கு போட்டோன்னா அந்த கலர்ச்சி அதனால கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குமே, இனிப்பு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக வெல்லம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் நாட்டு சர்க்கரையோட போட்டு நல்லா செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கி ஆல் கொடுத்தீங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டேக் கேர், பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை.